வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் கார்த்தி நடிப்பில் வெளிவந்திருக்கிற வாவாதியார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ராஜ்கிரண் ஒரு தீவிர எம்ஜிஆர் ஃபேனாக இருக்கார். கார்த்தி ராஜ்கிரனுக்கு பேரனாக பிறக்கிற அதே காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும் இறக்க நேரிடுது. இதுக்கப்புறம் ராஜ்கிரண் எம்ஜிஆர் தான் நமக்கு பேரனாக பிறந்திருக்காருன்னு சொல்லி கார்த்தியை எம்ஜிஆரோட கதைகளெல்லாம் சொல்லி வளர்க்குறாரு. இருந்தும் ஒரு கட்டத்தில் கார்த்திக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு வெறுப்பு வருது. அதிலிருந்து கார்த்தி கெட்டவனாக வாழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் திரும்ப நல்லவனாக மாறினாரா இல்லையா என்பது தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல எம்ஜிஆரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அங்கங்கே சீனை வச்சுருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக கார்த்தியோட பர்ஃபாமன்ஸை சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல நார்மல் கேரக்டர்லேருந்து வாத்தியாராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்லலாம் அவரோட பர்ஃபாமன்ஸ் சும்மா தெரிக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கார்த்திக்கு எம்ஜிஆர் மாதிரி மேக்கப்பில் கொண்டு வந்திருந்ததும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நடிச்சிருந்த மற்ற கேரக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்தது. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தார். ஃபைனலாக இன்டர்வல் சீனும் சரி, செகண்ட் ஹாஃபில் வர கார்த்தி வாத்தியாராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீனும் சரி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹீரோயின் கீர்த்தி செட்டியோட கேரக்டரை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வழக்கம் போல் பாட்டுக்கு 2 சீனுக்குன்னு வந்துட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, ஒரு சில சீனை தவிர மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. வில்லன் கேரக்டரை சரியாக எழுதாததுனால இந்த கதையில் ஒரு விறுவிறுப்புன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். பட் மற்றவங்களுக்கு ஒரு ஓகேவான படம் மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடைய பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.